சாரி கோச்சிக்காதீங்க. இன்னைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாக டீட்டெயிலாக பேசலாம். இப்போ கதையில் 3 கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதில் முத்து மீனாவோட பிடிவாதத்தால் அருண் சீதாவோட கல்யாணம் சம்மந்தமாக சூப்பரான ஒரு கதை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் விஜயாவுக்கு இப்போ பெரிய ஒரு பேராசை வந்துருச்சு. மனோஜ் எப்படியாவது நீத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. ஏன்னா நீத்து பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம் 2 நாள் கதையில். இப்போ அவங்க ஆரம்பிக்கிற ஹோட்டலில் வந்து இப்போ ரவியை வந்து பார்ட்னர் ஆக்கணுன்ட்டாங்க. சுருதியும் அது ஒத்துக்கிட்டாங்க. அது ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. இப்போ விஜயாவுக்கு வழக்கம் போல் பார்த்தா பார்வதி கிட்ட சொல்லி பெரிய ஒரு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த மாதிரி கதைங்கெல்லாம் போகிறதுக்கு இடையில ஒரு காமெடி வேணும்ல. அந்த காமெடிக்காக தான் மனோஜை வெறுப்பேற்றுறதுக்காக ரோஹிணி பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரி இருக்காங்களா, அதுங்கள்ட்ட மகேஷ்ங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்து பார்த்தா மனோஜ் வந்து அவங்க பார்க் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு அவர் அது நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கத்து பயந்துக்கிட்டு இருக்காரு. சரி, இப்போ அடுத்து வர கதை சம்மந்தமாக என்ன நமக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அருண் போலீஸை வந்து எப்படியாவது சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப பிடிவாதமாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய விஷயத்தை யதார்த்தமாக எடுத்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் முத்து நடந்த எல்லா விஷயத்துலையும் யோசித்து ரொம்ப பிடிவாதமாக இந்த கல்யாணம் என்ன மீறி நடந்துடக்கூடாது, அப்படி நடந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப கோவத்தில் இருக்கார். அதை தான் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ப்ரொமோ கூட காட்டியிருந்தாங்க. ஏன்னா முத்து மீனா அவங்க 2 பேரும் பேசும்போது மீனா ஒரு பக்கத்து அப்படியே பிடிவாதமாக அவர் வந்து இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எப்படியா கல்யாணம் நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்போ முத்து வந்து அப்போ என்ன மீறி கல்யாணம் நடக்கும் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசிட்டு போனார். திருப்பி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அதே ட்ரெஸ்ஸில், அதாவது மீனாவும் அதே ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க, முத்துவும் அதே ட்ரெஸ்ஸில் தான் வராரு. நாளை அப்படிங்கிற அந்த ப்ரோமோவில் பார்த்தோம்னா சாராயம் குடிச்சிட்டு வராரு. வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவை வந்து திடீர்னு ரொம்பவுமே பாராட்டி அப்படியே அவங்க அம்மா பற்றிலாம் பாட்டெல்லாம் பாடுறாரு. விஜயாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா என்றைக்கும் இல்லாததா இன்றைக்கி வந்து இப்படி நம்மக்கிட்ட பேசுகிறானே அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே அவங்க அம்மா சொன்னாங்களா மீனா வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு. அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த மாதிரிலாம் பாட்டு பாடி இது பண்ணிட்டு இருக்காரு. விஜயாவுக்கு ஒரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா எமோஷனல் ஆகிற மாதிரிலாம் காட்டியிருந்தாங்க. அது பெரிய காமெடி தான். ஏன்னா இப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் காசு தானே முக்கியம். அதனால தான் பார்த்தா உடனே மனோஜுக்கு வந்து ரோஹிணியை வந்து டிவைஸ் வாங்கி கொடுத்துட்டு மனோஜுக்கு வந்து நீத்துவை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கத்து கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. சரி, அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அருண் போலீஸோட அம்மா வந்து இப்போ மீனா கிட்ட பேசிட்டு என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா, நீ தாம்மா பேசணும் உங்கள் புருஷன்கிட்ட, எப்படியாவது பேசி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், எனக்கு இந்த அதாவது சீதாவை தவிர வேறு யாரும் மருமக கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இப்போ முத்து தான் அப்படிங்கிற மாதிரி கார்னர் பண்ணதுனால நம்ம ஆரம்பத்தில் பேசின மாதிரி இப்போ இதெல்லாம் பேசி வேலைக்கு ஆக போகிறதில்ல. ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், அதில் பார்த்தோம்னா முத்து அதே நேரத்தில் அருண் போலீஸ் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிற மாதிரி ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணி கொண்டு வருவாங்க. இது ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டோரின்னு தான் சொல்லும். பார்க்கலாம் அடுத்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.